என் பேர் பிரேம் ப்ரோ. நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். மொபைல் சேல்ஸ் ஃபீல்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு சர்வீஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் வந்து சொல்லித்தரதுக்கான இடம் வந்து எனக்கு கரெக்டாக அமையல. எதுக்காக சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, இப்போ சேல்ஸ் வந்து நான் கடைசி வரைக்கும் அதே பொசிஷன் அதே ரேஞ்சில் தான் இருக்கேன். சரி, கைத்தொழிலும் நமக்கு இருக்கணும். இப்போ எப்படி ஏசி மெக்கானிக், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் இருக்காங்களோ, அவங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட அவங்களால பழைக்க முடியும் தனியாக. அந்த மாதிரி இது ஒரு தொழில், இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் இந்த தொழிலை வச்சு எங்கே போனாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து நிறைய யூடியூப்பில் அதெல்லாம் தேடி பார்த்தா எந்த இன்ஸ்டியூட்லேயும் வந்து டைப் இல்லாமல் ஒரே டைப்பாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க 12 நாள் நான் சொல்லி கொடுத்துட்றேன், 10 நாளில் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் சார் வீடியோ பார்த்தேன், தச்சையெல்லாம் பார்த்தேன். எல்லாரும் இன்ஸ்டியூட்டும் பார்க்குறப்போ தச்சையெல்லாம் சார் வீடியோ பார்த்தேன். சார் அப்போ அதில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லா வீடியோ ரிலேட்டடில் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணேன். என்ன விஷயம் சொன்னார்னா, நீங்கள் வந்து 12 நாள்லாம் கற்றுக்க முடியாது. கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், எவ்வளோ நேரம் வேணால் ஆகலாம். நீங்கள் கற்றுக்கிற வரையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். 30 டேஸோ 40 டேஸோ நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னார். மற்ற யாருமே அதை சொல்லி தரலை. நான் கேட்டப்போ கூட எல்லாருமே வந்து வாங்க ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டிடுங்கன்னு சொன்னார். சார் அதை பற்றிலாம் பேசலை. நேரில் வாங்கினா நான் நேரில் வாங்கினேன். வந்தோன்னு சார் கேட்ட முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார். இந்த கடமைக்கு வந்து சேர்றவங்க வேணான்னு சொல்லி சார் அனுப்பிச்சிடுவார். ஏன்னா ஃபீஸ் வாங்கி வச்சுக்கணும், பசங்களை சும்மா கடமைக்கு வர வச்சுக்கணும்னா அதை பார்க்கல. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இதில் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயமா ரொம்ப மைண்டான ஒர்க்கு இருக்கிறதுல எலக்ட்ரானிக்கில் ரொம்ப கஷ்டமான விஷயன்றது வந்து ஃபோனோட போர்டு. ரொம்ப காமன்ஸ் ஒரு முடி லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து நேரில் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். நார்மலாக தான் பேசினார். ஒரு இதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அப்படி தான் நேரில் இருப்பார். இதுமாதிரி சார் எல்லாத்தையும் எடுத்து வந்து காமிச்சார், லேபெல்லாம் காமிச்சார். எனக்கு இதுதான் விஷயம். நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களோட வளர்ச்சி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்னொரு மெயினான விஷயம் அவங்க சொன்னது என்னென்னா, நான் நிறைய இடத்துல கேட்டேன், பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் தான் போய் பண்ணிக்கணும், நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவோம், நீங்கள் எங்கன்னா போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யாரையும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷர் தான். நம்மளை பொறுத்தவரையும் கற்றுக்குறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அதனால் யாருமே நமக்கு அந்த ஜாப் இது கேரண்டி தரல. நாங்கள் காமிச்சு விடுவோம், நீங்கள் போய் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சார் விஷயத்தில் எப்படின்னா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் சொந்த சார், நாங்கள் உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் ஆகும், சரிங்களா? நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை பிளேஸ்மெண்ட்டில் நாங்கள் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது அப்கிரேடோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனாலும் அப்பப்போ 6 months ஒன்ஸ் சார் வந்து கிளாஸ் வைப்பார் எல்லாருக்கும். சில இடத்துல இன்ஸ்டியூட் நீங்கள் ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்களோட கடமை அதுவும் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அதில் வந்து மேலே போயிருக்கீங்களா, இருக்கீங்களா, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து இங்கே வந்து நீங்கள் ஃபீல்ட் அவுட் இருக்கீங்களான்னு மந்த்லி ஒன்ஸாவது அவங்க மேடம் செக் பண்ணுவாங்க. இருக்கீங்களா, ஜாப் இருக்கீங்களா, என்ன நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு தான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அதை பொறுத்த வரையும் அதனால தான் இதில் வந்து நான் சேர்ந்துட்டு முக்கியமாக வரப்போ எனக்கு 0 level தான், சேல்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ அந்த டைமுக்கு நமக்கான வசதி அமையல. சரி, இப்போ தான் அமைஞ்சது. அதனால் கொஞ்சம் நான் வந்து சேர்ந்தேன். ஃபீஸ் பற்றியும் அதை பற்றி எதுவுமே இல்லை. எல்லாராலையும் படிக்க முடிகிற அளவுக்கான ஃபீஸ் தான், சரிங்களா? லேக்ஸ் கணக்கில்னா சார் வாங்கலை, எல்லாராலும் படிக்க முடியாத ஃபீஸு. கிளாஸ் சொல்லி தரும் போதும் சரி, எந்த ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சலிப்பு தன்மை மூஞ்ச காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு படிக்க தெரியலனா கூட உங்கள் லெவலுக்கு அவர் இறங்கி சொல்லி தருவார். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவார் சார் கிளாஸில், படிக்கிறதுல ஒருத்தருக்கு புரியலனா கூட நான் திருப்பி அதை ரிப்பீட்டாக எடுக்கிறேன் கிளாஸ். ஒரு 15 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் ஸ்டூடெண்ட் புரியலனா கூட அதை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறாரு. இது நான் சொல்லிக் கொடுத்தேன், நீங்கள் கவனிக்கலையே, உங்கள் தப்பு அது அப்படின்லாம் சொல்லலை. ரெண்டாவது, எந்த ஆளை வச்சு அவர் வேலை செய்யலை. சில பேர்னா ட்ரைனர்ஸ் மாதிரி இருப்பாங்க, கூட அவங்க ஒரு 4-5 பேர் சொல்லி தனித்தனியாக இருப்பாங்க, ட்ரைனர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கிடையாது. ஒன்லி சார் மட்டும்தான் எடுப்பார், மேடம் எடுப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அவங்க கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாமே நமக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சில பேர் ஒரு லெவல் கற்றுக்கிட்டா இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. நானாக இருந்தால் கூட அப்படி தான் நினைப்பேன். நம்ம விஷயம் சொல்லி கற்றுக்கிட்டோம், அவங்க சொல்லிக் கொடுத்தா அவன் வந்து மேலே வந்துடுவான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சார் வந்து அவர் என்ன கற்றுக்கினாரோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தராரு. இன்னும் அட்வான்ஸாக என்னென்ன வேணுமோ தேடி உங்களுக்கு சொல்லித்தராரு. நீங்கள் இங்கே இல்லை, இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களை கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு அவர் சொல்லித்தரேன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஜம்பரிங் லெவலில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கனெக்டடு, ஐசி ரீபாலிங்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக ஐசி ஃபிக்ஸிங் வரையும் நாங்கள் வந்து எல்லாம் கொண்டு வரோம். இந்த வீடியோக்காக நாங்கள் சொல்லலை ப்ரோ, நார்மலாக நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான். நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாலிட் பிடிக்கிறப்ப எங்களால் பிடிக்க முடியல. இப்போது நாங்கள் ட்ரெயின் ஆகிட்டோம். சார் சொன்னது அதுதான், ஃபஸ்ட்டு 2 days உங்களுக்கு அதுதான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டே இதை நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அப்போ சொல்லுங்கன்னு சார் சொன்னார். இப்போ அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஹெட்ஃபோன் கொடுத்தா அது எந்த லெவலில் நீங்கள் பார்க்கணும். இப்போ சார் ஒரு 23 years அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நமக்கு அவர் சொல்லித்தராரு. உங்களுக்கு இந்த லெவலில் நீங்கள் பார்க்கணும், இந்த லெவலில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லித்தராரு. இப்போ நம்ம ஒரு ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எந்த நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லித்தராரு உங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாத நீங்கள் போய் எங்கேயும் அலைய வேணாம், கான்டாக்ட்ஸுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கோ மெட்டீரியல் வாங்குறதுக்கோ அலைய வேணாம்.
சாரே எல்லாமே கொடுத்துட்றாரு. உங்களுக்கு ஜாப்ல இருந்து இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துட்றாரு சார். இப்போ இது நான் 1 மாதம் தான் ஆச்சு. எனக்கு சேல்ஸ் எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஆனால் வந்து சர்வீஸில் 0 தான். நான் சேல்ஸ் ஃபீல்டு வேறு, சர்வீஸ் ஃபீல்டு வேறு, சரிங்களா? இப்போ நான் பிளேஸ்மெண்ட் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நான் போன உடனே நான் கடை வச்சு படிக்க முடியாது. அப்படி நான் இருந்தேன்னா 1 மாதம் 2 மாதம் ஃபீல்டு அவுட் ஆகி அதே வந்துடும். எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபோனோட அப்டேட் வந்து மாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மாடல்ஸ். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன் சார் சார் நான் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சார். அதுக்கப்புறமா வேணால் நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன். எடுத்தவொன்னே போயிட்டு கற்றுக்கணும் ஒட்டினே போய் கடை வைக்கிறது ஆப்ஷன் கிடையாது. நிறைய பேர் பண்ணுறது தப்பு. அது கற்றுக்கணும் அடுத்த மாதத்துலேயே கடை வச்சிடணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் வச்சா இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. என்ன பண்ணுறது, அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுறது தெரியாமல் தான் ஸ்டாப் ஆகி இருந்தோம். இப்போ ஒரு நம்பிக்கை வந்துட்டு இது மூலிமா நம்ம மேலே வரலாம் அப்படின்னு. ஏன்னா யாராவது தூக்கி விடுவாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தூக்கி விடுறதுக்கான ஆள் வந்து யாரும் கரெக்டாக அமையல. அதனால் சார்கிட்ட வந்து நாங்கள் பேசினதும் சரி, இந்த இன்ஸ்டியூட்லையும் சரி, இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ கற்றுக்கணும். இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக மேலே போவோம். நாங்கள் போனா விட சார் எங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறாரு. நாங்கள் வந்து நீங்களே நேரில் வந்து பாருங்கள், சார் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ். இன்றைய இளைஞர்களுக்கு நமது சென்னையில் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்கில் பயிற்சியுடன் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரில் வேலைவாய்ப்பு நிச்சயம். இதில் ITI டிப்ளமோ டிகிரி படித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்.